விஜய், சோக்கியமா சாப்பிட்டியா? கவலையா இருக்காத. தில்லாரு தைரியமாறு நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாறு. உனக்கு என்னமோ இப்போ சினிமா முடிய போகுது. நீ அந்த டூட்டியை பாரு. ஓகேயா? நான் இப்போ 2-3 நாளாக வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன். சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கரூர் பிரச்சனையில் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இதுக்கு மேலே ஏதாவது பண்ணலாம். அப்போது நீங்கள் நம்பியிருப்பீங்க, ஆளுங்க இருக்காங்க, மக்களை பார்த்துக்கும். போலீஸ் பேருக்கு தான் போலீஸ். ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஒதுக்கிடும். இதே உங்களை தாக்குன்னு சொன்னால் அந்த போலீஸ் உடனே முடிவெடுக்கும். இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த போலீஸ் பூரா உங்களுக்கு சல்யூட் அடிக்கும். அந்த காலம் வரும். 2026 ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்குறேன். சாதின்னு எவனுமே பேசக்கூடாது. ஒன்று ஆண் ஜாதி, ஒன்று பெண் ஜாதி, மூணாவது ஒன்று இருந்தால் மனித ஜாதி. 2வது போதைப் பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்தது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் தான் ஒப்படைக்கணும். கோர்ட்டு தான் விசாரித்து அவங்களுக்கு தண்டனை, என்ன தண்டனையோ அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். போலீஸு லஞ்சம் வாங்குற போலீஸை உடனே அடிக்கணும். லஞ்சம் எவன்டா ஏறானா அவன் அடிக்கணும். அந்த ரூல்ஸை கொடுக்கணும். லஞ்சம் யார்கிட்ட கேட்குறானோ, லஞ்சம் கொடுக்குறவன் லஞ்சம் வாங்குறவனா அடிக்கணும். உண்மையான சட்ட நியாயம் தர்மம் வரணும். நேர்மையாக இருக்கும். போதைப் பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் ஆம்பளையாக தான் இருக்கணும். என்ன மாதிரி பொம்பளை பெண்ணாக தான் இருக்கணும். பஜாரியாக இருக்கக்கூடாது. ரைட்டா? ஆம்பளைங்க அதாவது இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஆம்பளை மாதிரி வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுறாளுங்க. உங்களுக்கு என்ன வேலை? அதை மாத்திரம் பாருங்க. ஆம்பளையாக இருக்க விடுங்க. அப்போது நீங்களும் அழகாக இருப்பீங்க, எல்லாரும் அழகாக இருப்பாங்க. இந்த மாதிரி சட்டம்லாம் நிறையா வரணும். அதனால் விஜய் சார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக